இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 24ஆம் நாள் 9/8/2026 ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04 லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி காலை 9:08 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது. நட்சத்திரம் மிருகசிரிடம் நட்சத்திரம் பிற்பகல் 1:38 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 3:15 முதல் 4:15 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 1:38 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இறை வழிபாடுகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. மந்திரங்கள் கூறுவது போன்றவைகள் உங்களுக்கு மன நிம்மதியை தருவதாகவும் இருக்கும். என்று மனதை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வதும் நல்லது. மன அழுத்தத்திற்கு ஆளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகள்ல உங்களுடைய அர்ப்பணிப்புடனும் செயல்படுவீங்க. தாமதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நன்றாக திட்டமிடுவதும் நல்லது. திருமண உறவில என்றும் உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இதன் மூலமாக குடும்பத்துல அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணமும் கையில இருக்கும். பெரிய அளவுல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. சில வேலைகளை வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. பழக்க வழக்கங்களின் மூலமாக நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் துறையில மேன்மையும் உண்டாகும். காப்பீடு துறையில லாபமும் உண்டாகும். பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. பணவரவுல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில மன நிம்மதியோடும் இருப்பீங்க. உறவினர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். பண வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. சாலைகள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. குறித்த நேரத்திற்கு முன்பாகவே வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சிலருடைய விமர்சன மற்றும் கேலி பேச்சுக்கள் உங்களுக்கு சற்று குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம். இதனை நீங்க பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். மற்றவர்களுடைய தவறான செயல்களை நினைத்து நீங்க வருத்தப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை துணை இடத்துல ஆதரவுகளும் இருக்கும். முக்கியமான வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. நிலுவையில இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். உங்கள் குழந்தைகளிடத்துல இருந்து மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். உங்கள் அன்பிற்கு உரியவர்களுடன் என்ற மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி சம்பந்தப்பட்ட கூட்டமைப்புகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகம் தொடர்பான பயணங்கள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மறதி தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க.
எழுதிட முடியும் என எதிர்பார்த்த சில வேலைகள் இழுபறியாகி தங்க முடியும். உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் நீங்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள்ல உங்களுடைய முன்னேற்ற போக்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. சுய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்கள் உங்களின் மீது பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. இன்று இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. திறம்பட செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையுமே நீங்க திட்டமிட்டும் செய்வீங்க. கவன சிதறல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சாந்தமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பண விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி, இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். மந்தமாக இருந்து வந்த விற்பனை இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் வழியில பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகள் எப்பொழுது சாதகமாகவும் அமையும். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்ப்புகளும் நீங்கும். இன்று பங்குச்சந்தையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். தன லாபமும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அரசு வேலைகள்ல இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். வேலை இடங்கள்ல ஏற்பட்டு இருந்த சின்ன சின்ன தவறுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடம்பரமாக செலவுகள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குடும்ப விஷயங்களை வெளியில பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இன்று விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உடல் அசதி, சோர்வு போன்றவைகளும் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களை இயக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய பேச்சுக்களை கவனமாக கேட்பதும் நல்லது. பல வகைகளிலுமே இன்று அனுகூலமான நாளாகவும் இருக்கும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் நீங்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்களுடைய வகையில சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல பணியாளர்களினால சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்படலாம். சக வியாபாரிகள் இடத்துல இணக்கமான போக்கும் காணப்படும். மன நிறைவாகவும் அமைதியாகவும் உணர்வீங்க. அரசியல் துறையில மேற்கொள்கின்ற முயற்சிகள் இப்பொழுது வெற்றியையும் தருவதாகவும் இருக்கும். அதிகாரத்தில் இருப்பவர்களுடனான கூட்டணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். உத்தியோகத்துல சில மாற்றமான சூழல்களும் உண்டா. பிற மொழி பேசுகின்ற மக்களினால சில புதிய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருக்கமானவர்களின் மூலமாக அலைச்சல்களும் அனுகூலமும் இருக்கத்தாங்க செய்யும். ரகசியமான செயல்பாடுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கிய செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். நண்பர்களின் மூலமாக கிடைக்கும் செய்திகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. அதிகாரிகளினால எடுத்த வேலைகள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நடப்பவைகள் அனைத்துமே இன்று உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. வேலைகளை தவறின்றி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. மனதை ஒருமுகப்படுத்தி செய்வதன் மூலமாக வெற்றியும் காண்பீங்க. இன்று பணியிடத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்று வேலைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களிடத்துல மகிழ்ச்சியாக பேசுவதும் நல்லது தாங்க. அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகளும் இருக்கும். தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. வரவு செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி பெரிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலையில உயர்வும் இருக்கும். மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சிலருக்கு வீட்டு அலங்கார பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு பிடித்த விதத்துல வீட்டை அழகுபடுத்தவும் செய்வீங்க. வருமானமும் இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழில் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. குழந்தைகளுடைய எதிர்கால விஷயங்கள்ல அக்கறையாகவும் இருப்பீங்க. பணவரவும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். கல்வியில மேன்மையும் உண்டாகும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. தொழிலுக்கு தடையாக இருந்து வந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. மனைவியினுடைய பேச்சுக்கள் சிறிது மன சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். அவசரமான வேலைகளாகவும் இருக்கும். வேலை இடங்கள்ல சற்று நிதானமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய கோணத்துல யோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். இன்று மதிப்புமிக்க பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பழைய நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும். இன்று சில நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. நிலுவையில இருந்து வந்த வேலைகளை மாலையில முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உற்சாகமாக சில வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். இன்று சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெற்றோர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய பிரச்சனைகளும் தீரும். வீட்டினை பிடித்த விதத்துல அலங்காரப்படுத்தவும் செய்வீங்க. உயர்நிலை கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. சேமிப்பு தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். மூத்த சகோதரர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்காலத்தை பற்றிய சற்று சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. அனைவரிடத்திலுமே இயல்பாகவும் இருப்பீங்க. முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். பணியை பொறுத்தளவிற்கு என்ற நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய வேலைகளுக்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது திருப்தியையும் ஏற்படுத்தும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. சமநிலையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இன்று சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். திடமாகவும் உணர்வீங்க. ஆன்மீக பாடல்கள் கேட்பது போன்றவைகள் இன்று உங்களுக்கு ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். என்ற ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில அக்கறையாகவும் இருப்பீங்க. வருமானத்தை பெருக்குவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும்.
வங்கியில கையிருப்பும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அரசு வேலைகளை எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். சிலருக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். மற்றவர்களை குறைத்து மதிப்பிடவும் வேண்டாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பிள்ளைகளுடைய கல்வி செலவு மற்றும் கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் இப்பொழுது உங்களிடத்துல ஆதரவாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் துறையில உங்களுக்கு என்ற தனி இடத்தை பிடிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடியும் வரலாம். சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்று புதிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆதாயமும் உண்டாகும். நண்பர்களின் மூலமாக எதிர்பாராத தனவரவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஆதாயமும் உண்டாகும். இன்று செல்வாக்கும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையிடத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். பணியிடத்துல அர்ப்பணிப்புடனும் இருப்பீங்க. கடின உழைப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. குழந்தைகளின் மீதான பொறுப்புகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பயணங்கள் இனிமையாகவும் இருக்கும். பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்று உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். கல்வி பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்கள் துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபார நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். அரசு வேலைகள்ல ஆதரவுகளும் இருக்கும். பணி நிமித்தமாக சில நுட்பங்களை ஆராய்ந்து பார்த்து செய்வதும் நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிக்கவும் வேண்டாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். வாழ்க்கை துணையினான மகிழ்ச்சியும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். வெளியிடங்கள்ல சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இப்பொழுது நீங்கள் ஈடுபடுகின்ற வேலைகளை சிறப்பாக முடிக்கவும் செய்வீங்க. சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று முடிவுகளை திட்டமிட்டு எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறிய முயற்சிகள் கூட உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணியில முன்னேற்றமும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கடின உழைப்பிற்கான உயர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சேமிப்பு திறனும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று ஏற்றமான நிகழ்ச்சிகளும் நடைபெறும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஊதிய உயர்வுகளும் இருக்கும். அலுவலகத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். சிலருக்கு குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே கலகலப்பான போக்கும் காணப்படும். வேலை பளு சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முழு முயற்சியோடு எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடவும் செய்யலாம். என்ற தொழில புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. சில செலவுகளினால தடுமாற்றங்களும் ஏற்படலாம். வாகனங்களினால ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் நீங்கும். நேரம் தவறாமல் வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. போன்ல வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். உணவு விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. பாதியில் நின்ற வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். எதிர்பார்த்து இருந்து வந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்ப பெரியவர்கள் இடத்துல கலந்து பேசி முக்கியமான முடிவு ஒன்றையும் எடுப்பீங்க. வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நண்பர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். ஆன்மீக பெரியவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். உடன் இருப்பவர்களினால பொறுப்புகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று வருமானத்துல திருப்திகரமான போக்கும் இருக்கும். வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். சில விரயங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்டகால சேமிப்பு திட்டங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. கனிவான பேச்சுக்களின் மூலமாக உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சில போட்டிகள்ல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. கல்வி கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பொறுப்புகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல சிந்தனைகளுடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் துடிப்புடன் செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் துறையில இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். சிறந்த பாடல்கள் கேட்பது போன்றவைகள் உங்களுடைய மன அழுத்தத்திற்கு மருந்தாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. இன்று உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. உங்களுடைய அணுகுமுறையில கவனமாகவும் இருங்க. இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை சாதகமாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். கையிருப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இன்று யாரிடத்திலுமே உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். சொந்த பந்தங்களிடத்துல இருந்து மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில்நுட்பத்துல சிறப்பான முயற்சிகளை கையாளவும் செய்வீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். மேலதிகாரிகள் இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். எதிரிகளினால இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். பொருளாதார வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளும் இருக்கும். எதிரிகளினால இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு தடைகளையுமே தாண்டி முடிக்கக்கூடிய மன உறுதியுடனும் இருப்பீங்க. கணக்கு வழக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மன சங்கடத்தினால தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாங்க. வேறு இடங்கள்ல தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். அவசியமில்லாத சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது தாங்க. இன்று தொழில்ல சிலருக்கு புதிய முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய அறியாமையினால ஒரு விதமான படபடப்புடனும் இருப்பீங்க. தாழ்வு மனப்பான்மையை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாகவும் உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலர் உதவுவதை போல உபத்திரம் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுடைய புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். இன்று புதியதாக தொழில்துறைகளை மீட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான வழிமுறைகளை ஆராயவும் செய்வீங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. சகோதரர்கள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. இன்று வண்டி வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பங்குதாரர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க.
இன்று தொழில கவனமாகவும் இருங்க. தேவையற்ற முதலீடுகள்ல ஈடுபடவும் வேண்டாம். பணிகள்ல திறமைக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிலும் அவசரப்படாமல் செயல்படுவதும் நல்லது தாங்க. இன்று விவேகத்துடனும் செயல்படுவதும் நல்லது. வரவேண்டிய தொகையும் கைக்கு வந்து சேரும். பணிகள்ல திறமைக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிலும் அவசரப்படாமல் பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. வெளிவட்டாரத்துல விவேகத்துடனும் செயல்படுவீங்க. இன்று குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருப்பீங்க. இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கவனமாகவும் செயல்படுங்க. விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடனும் செயல்படுவதும் நல்லதுதாங்க. இன்று முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சாதனைகளை படைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களுடைய கவனம் உங்களின் மீதாகவும் இருக்கும். இன்று கூடுதலாக வேலைகளையும் செய்வீங்க. இது உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணிகளை உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. முயற்சிக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்துல நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. இன்று உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். சில தேவையற்ற செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்று குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நல்ல வேலைகளை இப்பொழுது மேற்கொள்ளவும் செய்வீங்க. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. நம்பிக்கையாகவும் காணப்படுவீங்க. வெளியூர் பயணங்கள் அனுகூலத்தையும் தரும். தொழில எதிர்பாராத லாபமும் இருக்கும். வியாபாரத்துல நல்ல வருமானத்தையும் பார்த்து விடலாம். பொருளாதாரத்துல வரவும் இருக்கும். வேலை இடங்கள்ல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இறை பிரார்த்தனைகளை நம்பிக்கையுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த செய்திகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். எதிர்பாராமல் சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வரவு அறிந்து செலவு செய்வதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடாமல் இருப்பதும் நல்லது தாங்க. மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. சகோதரர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களினால மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல சிறு சங்கடங்கள் ஏற்படும் என்றாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதுல கவனமாக இருப்பதும் நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது தாங்க. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. இன்று புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டு இருக்கின்ற மாணவர்களுக்கு சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுபகாரிய எண்ணங்கள் கைகூடியும் வரும். போட்டிகள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. எதிர்பார்த்த சுப செய்திகளும் வந்து சேரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் தடையில்லாமலும் நடைபெறும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 1:38 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பரந்த பார்வையுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். தடைகளை கண்டு தளரவும் மாட்டீங்க. இன்று வேலை செய்கின்ற இடத்துல நேர்மையுடனும் இருப்பீங்க. மனதார உங்களுடைய வேலைகளை முடித்தும் தருவீங்க. குறித்த நேரத்துக்கு முன்பாகவே முடித்து தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளையும் பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் இருப்பீங்க. உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். வங்கியில கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வியாபாரம் நல்ல முறையிலும் நடைபெறும். தொழில்துறையில மேன்மையும் உண்டாகும். வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்திற்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வரவும் இருக்கும். பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். மேலதிகாரிகள் இடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில லாபத்தையும் பெறலாம். சில திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. தன்னம்பிக்கையோடு தொழில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல புரிந்துணர்வுகளும் உண்டாகும். இன்று மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வேலை செய்கின்ற இடத்துல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நல்ல விஷயங்களாகவும் இருக்கும். ஆனால் அதனை அலட்சியப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளின் மீது கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களிடத்துல விட்டுப்பிடித்து செல்வதும் நல்லதுதாங்க. உங்கள் துணை இடத்துல அன்பாக பேசவும் செய்வீங்க. வீட்டுல விஐபிக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்க பெறுவீங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல நல்ல தீர்ப்பும் கிடைக்க பெறுவீங்க. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நடந்தும் கொள்வீங்க. தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதுமையான சூழலும் உண்டாகும். வாகனங்கள்ல இருந்து வந்த பழுதுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. பூர்வீக சொத்துக்களினால ஆதாயமும் உண்டாகும். வீடு மாற்றுவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். சக ஊழியர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 1:38 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு செழிப்பான நாளாகவும் இருக்கும். புதிய பணிகளுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். வேலைகளை அனுபவித்தும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் அன்பையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே மகிழ்ச்சி நிறைந்தும் காணப்படுவீங்க. சிறப்பான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். தொழில்துறைகள்ல உங்களுக்கு என்று சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். அக்கறையுடனும் வேலைகளையும் செய்வீங்க. தொழில வெற்றியும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். இன்று போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறனுடனும் இருப்பீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும்.
ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில லாபமும் இருக்கும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்து வந்த வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் முடியும். தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகள் இடத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. மன சங்கடங்களும் நீங்கும். வயிறு சம்பந்தமாக இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். பண பரிவர்த்தனைகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. புதிய நண்பர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். மனைவியின் இடத்துல மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய நட்பு வட்டாரமும் விரிவடையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களினால மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வாழ்க்கை துறையின் மூலமாக எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பள்ளி கல்லூரிக்கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறலாம். சக வியாபாரிகளினால அனுகூலமான போக்கும் இருக்கும். குழந்தைகளுடைய கல்வி குறித்த எண்ணங்களும் மேம்படும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல சில சலுகைகளினால லாபத்தையும் பார்த்து விடலாம். பணிபுரியும் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. புதுவிதமான கனவுகளும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறும். பிள்ளைகளினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய கனவுகளும் நிறைவேறும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். அதிகமான சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக மன அழுத்தங்களும் குறையும். பணிச்சுமை உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். பணிகளை நன்றாக திட்டமிட்டு செய்வதும் நல்லது. முறையான அட்டவணையுடன் வேலைகளை முடிப்பதும் நல்லதுதாங்க. இன்று உங்கள் துணை இடத்துல கடுமையான வார்த்தைகளை பேசிவிடவும் வேண்டாம். உங்கள் துணையை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. மற்ற கோபங்களை அவர்களிடத்தில் வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு போதிய அளவு பணமும் கையில இருக்கும். இன்று பணத்தை செலவழிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அத்தியாவசியமான தேவைகளுக்காக பணத்தை செலவழிக்க வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. மன அமைதியுடன் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழிலை சிறப்பாக நடத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். வெளிவட்டாரத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட மாறுதல்களும் உண்டாகும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வங்கி இருப்பும் அதிகரிக்கும். வீட்டு தேவைகளும் பூர்த்தியாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில உதவிகளும் தேடியும் வரலாம். நட்பாகவும் பழகுவீங்க. மனைவியின் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. யாரிடத்திலுமே கோபமாக பேசவும் வேண்டாம். வீட்டு விஷயங்கள்ல அக்கறையாகவும் இருப்பீங்க. வீட்டுல இருந்து வந்த குறைகளை எல்லாமே அதனை சரி செய்தும் விடுவீங்க. அலுவலகத்துல சக ஊழியர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். பழைய இனிய சம்பவங்கள் நினைவிற்கும் வந்து சேரும். எதிர்ப்புகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சிறிய அளவுல உடல் நலம் பாதிக்கப்பட்டாலும் எளிய சிகிச்சையினால உடனே சரியாகியும் விடும். உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் இப்பொழுது வழக்கம் போலவே இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த தனவரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில் நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நிறைவேறும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில ஒற்றுமையும் உண்டாகும். சுவையான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆபரணங்களுடைய விஷயத்துல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் முடிப்பதுல சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கும். பிரார்த்தனைகள் அல்லது தெய்வீக பாடல்கள் கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். இன்று மற்றவர்களுடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலை பொறுத்தளவிற்கு சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய பணியிடத்துல கவனமாகவும் இருங்க. திட்டமிட்டு மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்களுடைய வேலையில சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல இதனை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இருவருக்கும் இடையில அமைதியான போக்கும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்ப நலனுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படும். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. சிறப்பான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத முன்னேற்றமும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்களும் நீங்கும். தொழில முன்னேற்றமான லாபத்தையும் பெறலாம். வியாபாரத்துல இருந்து வந்த இடர்பாடுகளும் நீங்கும். அரசு வேலையில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். விருப்பப்பட்ட இடங்களுக்கு இடம் மாறுதல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வருமானத்துக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பார்ட்னர்களுடைய முழு ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று எதிலும் அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வெளியில் சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மனைவியிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. பங்குச்சந்தை வியாபாரத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினருடைய எண்ணங்களை கவனமாக கேட்டறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நல்லபடியாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். மனைவி இடத்துல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வித்தியாசமான சிந்தனைகளின் மூலமாக மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு செயலையுமே மன நிறைவுடனும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உத்தியோக பணிகள்ல திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களிடத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவ அறிவும் வெளிப்படும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு ஒரு உகந்த நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று கொடுத்த வாக்குகளை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சிறப்பாகவும் பணியாற்றவும் செய்வீங்க. நினைத்த வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உற்சாகத்துடனும் இருப்பீங்க. மற்றவர்களிடத்திலையும் உற்சாகத்துடன் பேசவும் செய்வீங்க. திறமைகளை வெளிப்படுத்தி பணிகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறலாம். இன்று உங்கள் துணை இடத்துல உண்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்களுடைய செயல்கள்ல இதனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல நல்லுறவையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. கூடுதல் சேமிப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. யோகா, தியானம் போன்றவற்றிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இதனால இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. தொழிலை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல கணிசமான லாபத்தையும் பெறலாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி லாபமும் உண்டாகும். குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில முன்னேற்றமும் உண்டாகும். வேலையில உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனவரவும் இருக்கின்றது. அரசு ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நண்பர்களுடைய உதவிகளும் இருக்கும். உறவினர்களுடைய வீட்டு பிரச்சனைகள்ல தலையிடவும் வேண்டாம். புதிய நண்பர்களுடைய பேச்சுக்களை ஆர்வமாக கேட்கவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களின் பொழுது பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. மனைவியினுடைய மனதை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. பிள்ளைகளுடைய பேச்சுக்களை கவனமாக கேட்பதும் நல்லது தாங்க. உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கிடைக்கின்ற செய்திகள் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளும் தீரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. மாலையில பிள்ளைகளின் மூலமாக மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு இளைய சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. வியாபார பணிகள்ல தனவரவும் இருக்கும். இன்று குடும்ப உறுப்பினர்களிடத்துல ஆதரவுகளும் இருக்கும். வழக்கு விஷயங்கள்ல மாற்றங்களும் உண்டாகும். புதிய கலைகளை கற்பதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். உறவினர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.